அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அம்மா பாத். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, இன்னைக்கு தராஹீல சூரா அல் மாயிதா ஓதப்பட்டுச்சு. மாயிதான்னு சொன்னா உணவு தட்டு அப்படின்னு அர்த்தம். அந்த சூறால 101வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஸ்அலூ அன் அஷ்யா இன் துபுதலக்கும் தசுக்கும் அப்படின்னு நல்லா சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, நீங்க தேவையில்லாத கேள்விலாம் கேட்காதீங்க. ஈமான் கொண்டவர்களே, நீங்க தேவையில்லாத கேள்விலாம் கேட்காதீங்க. அப்படி கேட்டேன்னு சொன்னா உங்களுக்கு கஷ்டமா தான் ஆகும் என்பதாக எல்லாம் சொல்றாங்க. ஏன்னு சொன்னா, நம்ம ஒரு விஷயம் கேட்போம், கேட்க கேட்க அதோடைய பதில் சொல்ல நீங்க கேட்கிற கேள்வியை போட்டு பதில் அதிகமா இருக்கும். குர்ஆன் அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சஹாபாக்கள் கேட்டிருக்காங்க. பிரயாணத்தில் போகும்போது கேட்பாங்க, ஊரில் இருக்கும்போது கேட்பாங்க, ஹஜ்ஜில் கேட்பாங்க, போர்க்களத்தில் கேட்பாங்க, கிராமவாசியத்தில் கேட்பாங்க. இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் குர்ஆன்ல 16 கேள்வி மட்டும் அல்லாஹ் சொல்றான். எஸ் அலன் கான அலஹிலா, எஸ் அலன் கானி மாதா இன்ஃபிகுன், எஸ் அலன் கானி எதாமா அப்படின்னு. அனாதையை பற்றி சொல்லுங்க, என்ன செலவு செய்யணும்னு சொல்லுங்க, மாதவிட, அதாவது இந்த மாதிரி 16 கேள்வி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 16 கேள்வி, நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றது 16 கேள்வி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி. குர்ஆனில ஹதீஸ்னு ஆராய்ச்சி பார்த்தோம்னு சொன்னா நிறைய கேள்வி இருக்கு. அது அதிகமா கேட்கப்பட்ட கேள்வின்னு சொன்னா 3 கேள்வி அதிகமா கேட்டிருக்காங்க சஹாபாக்கள். மூணு விதமான கேள்வி வேற வேற டைப்ல வேற வேற இடத்துல அதிகமா கேட்டிருக்காங்க. முதலாவது ஐல் அமலி அஃலல், நாயகமே எந்த அமல் சிறந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்படி கேட்ட கேள்விக்கு சலாசம் நிறைய பேர் இதே கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனா ஒரே பதில சொல்லல. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சலாசம் பதில் சொல்லுவாங்க. இதுக்கு பேரு இல்முல் ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இடத்துக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்றது. இப்போ ஊர்ல ஃபுல்லா பஞ்சமா இருந்து பசி பட்னியா இருக்காங்க. அப்போ நான் எந்த அமல் சிறந்தது அப்படின்னு கேட்டா, மக்களுக்கு உணவு அளிக்குது அப்படின்னு பதில் சொல்லுவாங்க. ஒரு மக்கள் எல்லாம் ஒற்றுமை இல்லாம இருக்கிறாங்க, பிணக்கு இல்லாம இருக்காங்க. அப்போ இதே கேள்வி, நான் எந்த அமல் சிறந்தது அப்படின்னு கேட்டா, சலாம் சொல்றது சிறந்தது, ஒற்றுமையா இருக்கிறது சிறந்தது அப்படின்னு. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லுவாங்க சில காலத்துல. இப்ப யாருமே தொழுகுல அசால்ட்டா இருக்கிறாங்க, பொழுதுபோக்கா இருக்கிறாங்க. அந்த நேரத்துல எந்த அமல் சிறந்ததுன்னு கேட்டா, நேரம் வந்த உடனே தொழுகை தான் சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இது முதல் வகையான கேள்வி. எந்த அமல் சிறந்த அமல் எது அப்படின்னு அதிகமா கேட்கப்பட்ட கேள்வியில 3 விதமான கேள்வி. முதல் கேள்வி எந்த அமல் சிறந்தது. ரெண்டாவது ஐயில் இஸ்லாமி ஹை, அதாவது ஐயில் ஈமானி ஹை அப்படின்னு மாற்றி எந்த இஸ்லாம் சிறந்தது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இது 2வது விதமான கேள்வி. 3வது விதமான கேள்வி கேட்பாங்க, நான் எப்ப கேமனா வரும். எல்லாருமே கேட்கிற கேள்வி தானே, உலகம் எப்போ அழின்னு கேட்பாங்க இல்லையா. ஒவ்வொருத்தரும் ஒரு கோணத்தை பதில் சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய தடவை கேள்வி பாதி பதில் சொல்லியிருக்காங்க. ஒரு சஹாபி இப்படியே கேட்டார், நான் கேமத்தான் எப்போ வரும் அப்படின்னு. அப்ப ஸல்லல்லாஹு கேட்டாங்கன்னா, கேமத்தான் வரதுன்னா இருக்கட்டும்பா, நீ அதுக்கு என்ன அமல் செஞ்ச அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அந்த சஹாபி சொன்னாரா, நான் அதிகமா அமல்லாம் செய்யல, ஆனா என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் அதிகமா பிரியப்படுறேன் என்பதாக சொன்னாங்க. இப்ப ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல் மர்உ மாமன் அஹப, நீ யார் உலகத்தை அதிகமா பிரியப்படுறியோ அவங்க கூட தான் சொர்க்கத்துல இருப்பேன் என்பதாக சுப செய்தி சொல்றாங்க. அவர் கேட்ட கேள்வி வேற, நான் ஸல்லல்லாஹு பதில் சொன்ன விதம் ஒரு மிகப்பெரிய ஒரு நமக்கெல்லாம் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு கிஃப்ட். நீங்க உலகத்துல யார் அதிகமா பிரியப்படுறீங்க, உலகத்துல நீங்க செல்வத்தை பிரியப்பட்டீங்க, வீட்டை பிரியப்பட்டீங்க, ஒரு கிரிக்கெட் வீரரை பிரியப்பட்டீங்க, சினிமா நட்சத்திர பிரியப்பட்டீங்க சொன்னா அவங்க கூட தான் மறுமையில் இருப்பீங்க என்பதாக சொல்றாங்க. அதனால உலகத்துல வாழும்போது ஸல்லல்லாஹு அதிகமா பிரியப்படணும், குர்ஆனை பிரியப்படணும், அல்லாஹ் ரசூலை பிரியப்படணும். அப்படி பட்டாதான் அவங்க கூட நம்ம சொர்க்கத்துல இருக்க முடியும் என்பதாக அல்லாஹ் ஸல்லல்லாஹு பதில் சொல்றாங்க. இப்படி கேள்வி தேவையில்லாம கேள்வி கேட்காதீங்க என்பதை அல்லாஹ் சொல்றான். அது அல்லாஹ் சொல்றான், குர்ஆன் இறங்குற சமயத்துல இந்த மாதிரி கேள்வி தான் கேட்காதீங்க. குர்ஆன் இறங்குது, அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜி கடமை அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்போ சஹாபி ஏஞ்சி, நாயுமே ஹஜ்ஜி ஃபி குல்லி ஆமீன், ஒவ்வொரு வருஷம் ஹஜ்ஜி கடமையான்னு கேட்கறாங்க. ஸல்லல்லாஹு அமைதியா இருக்கிறாங்க. திரும்ப ஸல்லல்லாஹு சாபி கேட்கிற, நாயுமே ஹஜ்ஜி கடமைன்னு சொன்னீங்க இல்லையா, ஒவ்வொரு வருஷம் ஹஜ்ஜி கடமையான்னு கேட்கறாங்க. ஸல்லல்லாஹு அமைதியா இருக்கிறாங்க. 3வது தடவை இதே கேள்வி கேட்கறாங்க. ஸல்லல்லாஹு கேள்வி புரியல அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி திரும்பவும், நாயகமே ஹஜ்ஜி கடமைன்னு சொன்னீங்க இல்லையா, ஒவ்வொரு வருஷம் ஹஜ்ஜி செய்யணுமான்னு கேட்கறாங்க. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, குர்து நாம் லா வஜபத், நான் மட்டும் நீங்க கேட்ட கேள்விக்கு ஆமான்னு சொல்லிட்டேன்னு சொன்னா வருஷம் நீங்க ஹஜ்ஜி செஞ்சுதான் ஆகணும். அதனால நான் எதை சொன்னாலும் அதை மட்டும் பின்பற்றுங்க, சொல்லாததை பத்தி கேள்வி கேட்காதீங்க என்பதாக சொல்றாங்க. ஸல்லல்லாஹு சரியது ஸல்லல்லாஹு சொல்லிட்டான்னு சொன்னா அது வாஜிபாயிடும்.
நீங்க ஒரு வருஷம் ஹஜ்ஜி கடமையான்னு கேட்கறீங்க. ஆமா கடமைன்னு சொல்லிட்டேன்னு சொன்னா நீங்க கேமத்தா வரைக்கும் வருஷம் வருஷம் ஹஜ்ஜி செஞ்சுட்டே தான் இருக்கணும். நான் எதை சொல்லணும் அதை மட்டும் பின்படுத்துங்கிறதாக சல்லாசம் சொல்றாங்க. தேவையில்லாத கேள்வி கேட்காதீங்க. அல்லா இந்த ஆயத்துல சொல்ல வரான். எக்ஸாம் பேப்பர்ல கொஸ்டின் கொடுத்துருவாங்க. அப்போ ஸ்டூடெண்ட் ஒண்ணுமே புரியாது. ஒரே சிம்பிள் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, இதுக்கு டெஃபினேஷன் கொடு அப்படின்னு. இந்த பையன் புரியாம போய், சார் இந்த டெஃபினேஷன் இதை மட்டும் எழுதுணுமா இல்ல நீங்க முன்னாடி சொன்ன எல்லாத்தையும் எழுதுமான்னு கேட்டா சார் என்ன சொல்லுவார், எல்லாத்தையும் எழுதுன்றவர். இவன் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல பிரச்சனை இல்லை, இதையும் எழுதணுமா அதையும் எழுதுமான்னு கேட்டா ரெண்டுத்தையும் எழுதுரு அப்படின்றவர் சார். அதனால கேள்விதான் கேள்வி கேட்காதீங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒருத்தர் கேட்டாராம். ஷாஃபி இமாம் மிகப்பெரிய இமாம். குளிக்கலாம், நான் ஆத்துல குளிக்க போறேன், குளிக்க போகும்போது எந்த திசையை பார்த்து குளிக்கிறதுன்னு கேட்கிறாரு. இது தேவையில்லாத கேள்வி. ஏதாவது திசையை பார்த்து குளிக்க தொழுவ போறாரு அவர் கேட்ட கேள்வி, நான் ஆத்துல குளிக்க போறேன், அப்போ எந்த திசையை பார்த்து குளிச்சா நல்லதுன்னு கேட்கறாரு. அப்ப ஷாஃபி இமாம் சொல்றாங்கன்னா, நீ எந்த திசை பார்த்தாலும் குளிப்பா தப்பு இல்லை. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் குளிக்கும் போது மூசா குளிச்சுட்டு இருந்தாங்களாம். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் துணியை அவுத்து வச்சு குளிக்கும் போது துணியை தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி உன் துணியை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆனா துணியை பார்த்து குளி என்பதாக சொன்னாங்க. நீ அவுத்து வச்ச துணியை பார்த்து குளின்னு வேடிக்கையா சொன்னாங்க. அந்த மாதிரி நிறைய கேள்வி. அதே மாதிரி ஷாஃபி இமாம் ஒருத்தர் கேட்டாராம். அதே ஷாஃபி இமாம் இன்னொருத்தர் கேட்டாரு, எல்லாரும் சேர்ந்து ஊர் மக்கள் என் சொந்தக்காரனும் சேர்ந்து ஒரு நொண்டி பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நான் எனக்கு தெரியாம ஒரு ஊனமுட்டை ஒரு நொண்டி பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன், நான் அதை தலா கேட்டுவான்னு கேட்கறாங்க. தேவையில்லாத விஷயம் இது, தேவையில்லாத கேள்வி. அதாவது தலாக் கேட்டுதான் சாதாரண சர்வசாதாரணமா ஆயிடுச்சு. அப்போ அந்த அந்த நபர் ஷாஃபி இமாம் கேட்கிறாரு, அந்த பெண்ணை நான் தலாக் கேட்டுவா நொண்டி பொண்ணுன்னு கேட்கறாரு. அப்போ ஷாஃபி இமாம் கோவப்பட்டு சொல்றாங்கன்னா, நீ அந்த பொண்ணு கூட ஓட்ட பண்ணி ஓடுற மாதிரி தலாக் விட்டுரு, குடும்ப நடத்துற மாதிரி வச்சு வாழுங்கிறதாக சொல்றாங்க. நீ ஓட்ட பண்ணி ஓட போற தலாக் விடுறதுக்கு அவ நொண்டியா இருந்தா பரவாயில்ல, அவ கூட வச்சு அனுசரிச்சு வாழுங்கிறதாக ஷாஃபி இமாம் சொன்னாங்க. இந்த மாதிரி கேள்வி நல்ல விதமா கேட்கணும், கெட்ட விதமா கேட்டோம் தேவையில்லாத. சில பேர் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தெரியுதான் பார்ப்போம், டெஸ்ட் பண்ணுவாங்க. நம்மகிட்ட சில பேர் கேள்வி கேட்பாங்க, எனக்கு தெரியும் இவர் அஜந்தா இருக்கு தெரியுமா அப்படின்னு கேள்வி சோதனை பண்ணிட்டுதான் கேட்பாங்க. இன்னும் சில பேர் நமக்கு தான் பெரிய ஆள், நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி கேள்வி. இந்த மாதிரி கேள்வி தான் அல்லாஹ் விரும்புறதுல சலலாசம் விரும்புறதில்லை. சில கேள்விகள் சலாசம் விரும்பி இருக்கிறாங்க. அபூ ஹுரைரா நிறைய சலாசம் சொல்லிட்டாங்க. அபூ ஹுரைராவே மார்க்கத்துல சிறந்த கேள்வி நீ கேட்டுட்ட, அபூ ஹுரைரா பாடலுக்கு புகழ்ந்துட்டாங்க. ஆயிஷாக்கு நிறைய தடவை சொல்லிட்டாங்க, சிறந்த பெண்மணி நீ பெண்களுக்கு எல்லாம் தேவையான ஒரு கேள்வி கேட்டுட்ட என்பதாக சலாசம் ஆயிஷாவை புகழ்ந்துருக்காங்க, அபூ ஹுரைராவை புகழ்ந்துருக்கிறாங்க. அபூ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ஆட்சி காலத்துல ஒரு யூதர் வராரு. ஒரு யூதர் தலைவன் 1000 பேர்த்த கூப்பிட்டு வராரு. 1000 பேரு ஒரு யூத தலைவன் கூப்பிட்டு வராரு. ஸல்லல்லாஹு அபூபக்கருடைய ஆட்சி காலம். எல்லா சஹாபாவும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப அந்த யூத தலைவன் சொல்றாங்க, அவர் பேரு அப்துல்லா இப்னு சர்ஹஜி அப்படின்ற யூத தலைவன். அவரு எல்லா சஹாபாவும் உட்கார்ந்து இருக்கும்போது அபூபக்கர்கிட்ட கேட்கிறாரா, அபூபக்கரே அமீர் முஃமினீனே, நான் சில கேள்விகளை கேட்கிறேன், அந்த கேள்விக்கு நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னு சொன்னா 1000 பேரும் என்ன சேர்த்து 1001 பேரும் ஈமான் பண்றோம், முஸ்லீம் ஆயிரும். ஆனா நீங்க ஒரு கேள்விக்கு பதில் சொல்லாம போயிட்டா நீங்க எல்லாம் யஹூதியா மாறுறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. சிக்கலான கேள்வி. எத்தனை கேள்வி கேட்டா 64 கேள்வி கேட்பேன். 1 இல்ல 2 இல்ல 64 கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்பேன். எல்லா கேள்விக்கும் நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னு சொன்னா நாங்க எல்லாரும் முஸ்லீம் ஆயிரும், 1001 பேர் முஸ்லீம் ஆயிரும். அது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும்னு சொன்னா நீங்க எல்லாருமே யூதரா யஹூதியா மாறினீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ உமர் என்ன சொல்றாங்கன்னா, அபூபக்கரே நீ விஷ பரிச நமக்கு தேவையில்லாத விஷயம் வேணா சொல்லிடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப அபூபக்கர் சித்திக் சொல்றாங்களா, இஸ்லாத்துல ஒரு களம் இறங்கிட்டுன்னு சொன்னா அது வெற்றியை தோல்வியை மோதி பார்த்தோடணும், பின்வாங்கல் இஸ்லாத்துல பழக்கம் கிடையாது. இதுக்குன்னே சலாச ஒருத்தர் வளர்த்து வச்சிருக்கிறாங்க, கூப்பிடுங்க அலின்னு சொல்றாங்க. இதுக்குன்னே ஒரு சஹாபி இருக்கிறாரு, என்ன கேள்வினா பதில் சொல்றாரு. சலாச சும்மா சொன்னாங்க, ஆனா மதினத்தில் அலி பாபா, அலி இல்முடைய தலைவாசி சொல்லியிருக்காங்க, அலியை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஆள் அனுப்புறாங்க, அலிதான் வராங்க. அலிரேனா வந்த உடனே 1000 பேருக்கு நடுவுல அந்த தலைவர் உட்கார்ந்து இருக்காரு. பார்த்த உடனே சொல்ற அலிரேனா, நீ தான் அப்துல்லா இப்னு சர்ஹஜியா அப்படின்னு கேட்கிறான். அவன் ஆச்சரியப்பட்டு போய், உனக்கு எப்படி நான் தலைவன் தெரியும், என் பேர் எப்படி தெரியும் கேட்கும் போது அப்போ அலிரேனா சொல்றாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு முன்பாக சொல்லிட்டாங்க, ஒரு 1000 பேரை கூப்பிட்டு ஒருத்தர் வருவார், அவர் இப்படி இருப்பார், அவர் ட்ரெஸ் இப்படி இருக்கும், அவர் தலப்பா இருக்கும், அவர் அடையாளம் சொன்னாங்க, அந்த நபர் நீ தானா கேட்கறாங்க. அவர் 64 கேள்வி கேட்பாரு, அதுக்கு பதில் இல்லைன்னு சலாஸ் முன்னாடி சொல்லிட்டாங்க. என்ன கேள்வி கேளுன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு கேள்வியை கேட்கறாரு, அலின ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்றாங்க. 64 கேள்வி நான் சொன்னேன்னு சொன்னா பதில் வந்துடும். ஆனா சில கேள்வி உங்களுக்கு சொல்றேன். முதல் கேள்வி கேட்கிறாரு, அந்த ஈதோ தலைவன் கேட்கிறாரு,
64 கேள்வி பதில் சொல்லி ஆகணும், இல்லைன்னா எல்லாமே முஸ்லீம் எடுத்து யூதத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உமர் அபூபக்கருக்கு ஒரே சந்தோஷம், அலி வந்துட்டார் இல்லையா, வந்த எல்லாம் முஸ்லீம் ஆயிடுவாங்க, தைரியமா கேளுங்கன்னு சொல்றாங்க. நல்ல கவனமா கேளுங்க. 64 கேள்வி. முதல் கேள்வி கேட்கிறாரு, உலகத்துல முதல்ல ஒரு மரம் சாஞ்சிருச்சு, அது என்ன மரம் கேட்கறாங்க. யாருக்காவது தெரியுமா? நேற்று என்ன சாப்பிட்டேன்னு கேட்டாங்க, நமக்கு பதில் தெரியாது. நேற்று காலையில் என்ன சகல சாப்பிட்டு பதில் தெரியாது. முந்தா நைட்டு என்ன சாப்பிட்டேன் கேட்டால் பதில் தெரியாது. ஆனா அவர் கேட்கிறாரு, உலகத்துல முதல்ல எந்த மரம் சாஞ்சிச்சு அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அதிகம் டக்கு பதில் சொல்றாங்க. உமர் ஆடி போயிட்டாங்க. இப்படி கேள்வி கேட்ட எப்படா பதில் ஆடி போயிட்டாங்க. ஆனா அதிகம் டக்குன்னு சொல்லிட்டாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கப்பல் கட்டுறதுக்காக வேண்டி மரத்தை சரிச்சாங்க இல்லையா, அதுதான் உலகத்துக்கு சாஞ்ச முதல் மரம் பதில் சொல்றாங்க. ரெண்டாவது கேள்வி கேட்கறாங்க, ஒரு சல்லாசம் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, சல்லாசம் பார்த்து, ஒருத்தர் சொர்க்கவாதி ஆனா அவரை மாதிரி நீங்க நடக்காதீங்கன்னு சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா ஒருத்தர் சொர்க்கவாதியா இருக்கிறாங்க, ஆனா அவரை மாதிரி நடக்காதீங்க முகமதே சொல்றாங்களே, அது யாருன்னு கேட்கறாங்க. சொர்க்கவாதியா சொன்னா அவர் மாதிரி நடக்கணும் தானே. ஆனா அது அந்த யூகி கேட்கிற கேள்வி, அவர் சொர்க்கவாதி அவர் நடக்காதீங்க அல்லாஹ் சொல்லியிருக்கா, அவர் யாருன்னு கேட்கும் போது அலிகட டக்குன்னு பதில் சொல்றாங்கன்னா, அவர் தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கவாதி தான். ஆனா ஊர் மக்கள் மேல இருந்து எல்லாருமே கோபப்பட்டு தனியா போயிட்டாரு, அல்லாஹ் மீனும் கொடுங்க வச்சுட்டான். அதனால அவர் மாதிரி ஆயிடாதீங்க, மக்கள் மேல கோபப்படாதீங்க சல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ் சொல்லியிருக்கான்னு சொல்றாங்க. ரெண்டாவது கேள்வி கேட்கறாங்க, நிறைய விஷயம் பெருசா பேசுறான், சிம்பிளா சொல்றேன். அல்லாஹ் ஒரு விஷயம் இருக்குது, ஒரு அமல் இருக்குது, அந்த அமலை செஞ்சாலும் ஹராம், செய்யாம போனாலும் ஹராம். அது என்ன அமல் கேட்கிறாரு, அந்த யஹூதி தலைவர் கேட்கிறாரு. ஒரே ஆச்சரியம். அபூபக்கர்லாம் உமர் ஆடி போயிட்டாங்க, என்ன இப்படிலாம் கேள்வி கேட்கறாருன்னு. அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரொம்ப ஆடி போயிட்டாங்க, என்ன அந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க. ஒரு அமல், அந்த அமல் செஞ்சாலும் ஹராமும், செய்யாம விட்டாலும் ஹராம், அது என்னன்னு கேட்கறாங்க. அப்ப அதில் டக்கு பதில் சொல்றாங்கன்னா, சுகாரா, அதாவது போதையிடம் துழுவது, போதம், அதாவது மது குடிச்சு தொழுவது ஹராமு, மது குடிச்சு தொழுகாம இருந்தாலும் ஹராம்னு சொல்றாங்க. அது செஞ்சாலும் ஹராமு, செய்யாட்டாலும் ஹராம்னு சொல்றாங்க. திரும்ப கேள்வி கேட்கறான். அடுத்த கேள்வி, ஒவ்வொரு கேள்வியும் பதில் சொல்ல அந்த யஹூதி தலைவர் அதிக கையை பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க, நல்ல உண்மையான சொல்லி. ரெண்டாவது கேள்வி, அடுத்த கேள்வி கேட்கறாங்களா, என்ன கேள்வின்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா ஒரு தூதர் அனுப்பினா, ஒரு தூதரை அல்லாஹ் அனுப்புனா, அந்த தூதர் மனிதனும் அல்ல, ஜின்னும் அல்ல, மலக்கும் அல்ல, அவர் யாருன்னு கேட்கறாங்க. தூதுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வராங்க இல்லையா, ரிசாலத்து, அவர் ஒன்னும் மனுஷனா இருக்கணும், இல்ல சின்ன இருக்கணும், இல்ல மலக்கா இருக்கும், 3 பேருமே இல்ல, ஆனா அவர் தூதர் யாருன்னு கேட்கறாங்க. யாருக்குமே ஒண்ணுமே புரியல. உமர்ல நெஞ்சில கை வச்சிட்டாங்கன்னா இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கறாங்க. அப்ப டக்குன்னு அலிகள் பதில் சொல்றாங்களா, கூது பறவைன்னு சொல்றாங்க. கூது பறவை பல்கீஸ் அம்மாவை போய் பார்த்து வராங்க. சுலைமான் காலத்துல அவங்க நெருப்பை வணங்கிட்டு இருக்காங்க. அதை குது பறவை சுலைமான் சொல்லுது, நபியே அல்லாஹ் வணங்காம ஒரு நெருப்பு ஒரு கூட்டம் வணங்கிட்டு இருக்க சொல்லி அதை சொன்னனால அந்த பல்கீஸுடைய கூட்டம் எல்லாம், பல்கீஸ் உட்பட எல்லாமே இஸ்லாத்துக்கு தழுவினாங்க. அந்த தூதுவத்தை கொண்டு வந்து கூது பறவை, அது மனுஷனும் அல்ல, பறவை மனுஷனும் அல்ல, மலக்கல்ல ஜின்னு அல்ல, அது பறவை என்பதாக சொல்றாங்க. அடுத்த கேள்வி கேட்கறாங்க, நிறைய கேள்வி கேட்டே வராங்க. இன்னொரு கேள்வி, அல்லாஹ் தஆலா தாயோட வயிற்றுல பிறக்காத இது யார்? உலகத்தை எல்லாம் தாயோட வயிற்று தான் பிறந்திருப்போம், தாயும் இல்லை தந்தையும் இல்லை, அப்படி பிறந்தவங்க யாருன்னு கேட்கறாங்க. நம்ம மூளைக்கு என்ன ஆயிட்டோம், ஆதம் ஹவ்வா தான் சொல்லுவோம். ஆனா அலியிலிருந்து அடிக்கிட்டே வராங்க. 5 பேரும் சொல்றாங்க. முதல் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், தாய் இல்ல தந்தை இல்ல. அடுத்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், தாயும் இல்ல தந்தையும் இல்ல. 3 மூசா அலைஹிஸ்ஸலாமோட கைத்தறி, மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தறி கீழே போட்ட உடனே அது பாம்பா மாதிரி 70,000 பாம்பு விழுந்துச்சு, அது மூசா அலைஹிஸ்ஸலாம். 4வது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கூட்டம் ஒரு ஒட்டகத்தை கேட்டாங்க. அந்த ஒட்டகத்தை சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பாறையிலிருந்து பிறந்து ஒட்டகத்தை வர வைக்கிறாங்க. அந்த ஒட்டகத்துக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை. 5வது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் வச்சு அறுக்கும் போது அல்லாஹ் சொர்க்கத்துல ஆட்டை இறக்குனானா, அந்த ஆட்டுக்கு யாரோட வயிற்றுலையும் பிறக்கல, அதுக்கு தாயில தந்தையில் என்பதாக சொல்றாங்க. அடுத்த கேள்வி கேட்குறாங்க, அல்லாஹ் படைத்த பொருளை பற்றி அல்லாவே கேட்டு தெரிஞ்சுக்கிறான், அது என்ன பொருள்னு கேட்குறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு டக்குன்னு பதில் சொல்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமோட தடியை பற்றி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கேட்குறான். அந்த அசாவை படித்தது அல்லாஹ் தான், மூசா அலைஹிஸ்ஸலாம் தடியை படித்தது அல்லாஹ் தான். நான் அல்லாஹ் கேட்குறான், மாஹி எமினிக்கியா மூசா அவன் கையில் அது என்ன என்பதை அல்லாஹ் கேட்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, ஹே அசா யா அல்லாஹ், இது ஒரு குச்சி, இந்த குச்சி வச்சு நான் இலை பெரிப்பேன், ஓய்வு வந்தால் சாஞ்சிப்பேன், ஆடு மேய்ப்பேன் என்பதாக பதில் சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி, நீ கரெக்டாக பதில் சொல்லிட்டேன்னு சொல்லி அலிரனை கையை பிடிச்சி அந்த யஹூதியோட தலைவன் அப்துல்லா பின் ஜர்கஸ் முத்தம் கொடுக்குறான். அதுக்கடுத்து கேட்குறாங்க, இந்தமாரி நிறைய கேள்வி கேட்குறாங்க. இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, அல்லாவே படைத்தான் ஆனால் அல்லாவே திரும்ப எடுத்துக்கிட்டான், அது என்ன என்பதாக அந்த யூத தலைவன் கேட்க, அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஷஹீதுடைய உயிர் அல்லாஹ் தான், எல்லா உயிரையும் அல்லாஹ் தான் படைக்கிறான், ஆனால் ஷஹீதுடைய உயிர் மட்டும் அல்லாஹ் சொல்கிறான், வலா தக்கூலு லிமே கொத்தொலு ஃபீ சபீலில்லாஹ்,
போர்க்களத்தை மௌத்தானவங்களை மௌத்துன்னு சொல்லாதீங்க, அவங்க என்கிட்ட தான் இருக்கிறாங்க என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இந்தமாரி நிறைய கேள்வி கேட்குறாங்க. எல்லா கேள்விக்கும் 64 கேள்விக்கும் அலி ரலியல்லாஹு ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்ல அந்த யூத தலைவர் அலி ரலியல்லாஹு கையில் முத்தம் கொடுத்து உண்மையை சொன்னீங்க, சரியாக சொன்னீங்கன்னு சொல்லி கடைசியாக 64 கேள்வியும் கேட்ட பிறகு எல்லா பதிலையும் கேட்ட அந்த யூத தலைவனும் யூதன் அந்த 1000 பேரும் அலி ரலியல்லாஹு கையை பிடிச்சி இஸ்லாத்துக்கு வராங்க. இந்த கேள்விகளால், நல்ல கேள்விகளால், நல்ல பதில்களால் அந்த 1001 பேரும் இஸ்லாத்துக்கு வந்தாங்க என்பது வரலாறு. ஆக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம கேள்விகள் கேட்கும்போது கவனமாக கேட்கணும். பதில் சொல்கிற ஆளோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்கணும். அவங்க என்ன சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க, இந்த கேள்வி நமக்கு தேவையா என்பதை உணர்ந்து கேட்கணும். இதுதான் இந்த தராவியோட சிந்தனை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல முறையில் வாழ்ந்து, நல்ல அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையில் வாழ்ந்து மௌத்தாகக்கூடிய தௌஃபீக்கை வல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக.